ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஃப்ளைட்ல போகணுன்றது ஒரு கனவா இருக்கும். நிறைய பேர் போயிருப்பாங்க, நிறைய பேர் போகணும்னு ரொம்ப பெரிய கனவா நினைப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டை யாரு கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ்க்காக. நம்மளும் வானத்துல பறக்க முடியும்னு சாதிச்சு காட்டினவங்க ரைட் பிரதர்ஸ் தாங்க. ரைட் பிரதர்ஸ்னு யார சொல்வாங்கன்னா, ஆர்வில் ரைட், வில்பர் ரைட், இவங்கள தான் ரைட் பிரதர்ஸ்னு சொல்வாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால இண்டியானா மாநிலத்துல மில்வில்ன்ற ஊர்ல 1867 ஆண்டு ஏப்ரல் 16 வில்பர் ரைட் முதல்ல பிறந்தாரு. இவர் பிறந்து 4 ஆண்டுகள் கழித்து 1871 ஆண்டு ஆகஸ்ட் 19 ஆர்வில் ரைட் பிறந்தாரு. இவங்களோட தந்தை மில்டன் ரைட். இவர் ஒரு பாதிரியார். அவர் பாத்தீங்கன்னா அவரோட வேலைக்காக அவர் நிறைய பயணம் செஞ்சாரு. அப்ப அவரு ஹெலிகாப்டர் பொம்மை ஒண்ணு அவரோட பிள்ளைங்களுக்கு வாங்கி தந்தாரு. அந்த பொம்மை பாத்தீங்கன்னா பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த அல்போன்ஸ் பேனாட்ன்றவரு கண்டுபிடிச்சாரு. அது பாத்தீங்கன்னா காகித அட்டை, மூங்கில், கார்க்கு, ரப்பர் வளையம் இந்த பொருட்களால 1 அடி நீளத்துக்கு செய்யப்பட்டிருந்துச்சு. அது உடையிற வரைக்கும் அவங்க விளையாடுனாங்க. அப்புறம் அந்த பொம்மைய அவங்களாவே திரும்ப செஞ்சாங்க. அந்த பொம்மை தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பறப்பதற்கான ஆர்வத்தை தூண்டிருக்கு. இதே பொம்மைய பெரிய அளவுல செஞ்சா இன்னும் அதிக உயரத்துல பறக்க விடலாமேன்னு அவங்களுக்கு எண்ணம் வந்திருக்கு. உடனே முயற்சியும் செஞ்சு பார்த்தாங்க. ஆனா அது தோல்வியில தான் முடிஞ்சது. அந்த சமயத்துல தான் ஜெர்மனியை சேர்ந்த ஓட்டோ லிலிந்தால் பத்தி அவங்க கேள்விப்பட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடியே பறக்கிறத பத்தி சிலர் சிந்திச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சது. ஓட்டோ லிலிந்தால் பாத்தீங்கன்னா அவர் தயாரிச்ச கிளைடர் என்ற கருவியின் மூலமா இயந்திரம் எதுவும் இல்லாம காற்றோட சக்தியினால ஆகாயத்துல பறந்தாரு. அத ரைட் பிரதர்ஸ் கேள்விப்பட்டாங்க. சோ அதனால பறக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிச்சிடலான்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அத பத்தி மேலும் தெரிஞ்சுக்கலான்னு இவங்க ட்ரை பண்ணப்ப ஓட்டோ லிலிந்தால் பாத்தீங்கன்னா ஒரு பறக்கும் சோதனை முயற்சியில விபத்துல சிக்கி இறந்துட்டாரு. அதை கேட்டதும் ரைட் பிரதர்ஸ் அதிர்ந்து போயிட்டாங்க. ஆனாலும் நம்பிக்கையோட இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூட்டோட தலைவருக்கு கடிதம் அனுப்புனாங்க. அவர் பேர் பாத்தீங்கன்னா சாமுவேல் பி லாங்லி. ரைட் பிரதர்ஸோட ஆர்வத்தை பார்த்து சாமுவேல் பி லாங்லி ஆகாயத்துல பறக்க அது வரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை பத்தியும் வெற்றி தோல்விகளை பத்தியும் முன்னேற்றம் பத்தியும் எல்லா இன்ஃபர்மேஷனும் அனுப்பி வச்சாரு. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ரைட் பிரதர்ஸ் வெவ்வேறு கோணத்துல சிந்திச்சாங்க. 1900 ரைட் பிரதர்ஸ் தங்களோட முதல் கிளைடரை உருவாக்குனாங்க. அதுல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. சோ தங்களோட வடிவமைப்புல வெவ்வேறு மாற்றங்கள் செஞ்சு சோதிச்சு பார்த்தாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்களால முன்னேற்றத்தை உணர முடிஞ்சது. 1903 ஆண்டு டிசம்பர் 14 முதல் டெஸ்டுக்கு தயாரா நின்றுச்சு. ஃபிளையர்னு அவங்க பெயர் வச்ச அந்த விமானம். யார் அதை ஃபர்ஸ்ட் ஓட்டுறதுன்னு காயின் சுண்டி பார்த்தாங்க. அதுல வில்பர் ரைட்டுக்கு தான் வெற்றி கிடைச்சது. சோ வில்பர் ரைட் அந்த ஃபிளையரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாரு. ஆனா ஏதோ இயந்திர கோளாறு காரணமா அந்த ஃபிளையர் நகரவே இல்லை. அப்ப கூட அவங்க மனம் தளர்ந்திருந்தாங்கன்னா நமக்கு ஃபிளைட் கிடைக்காம போயிருக்கும். அப்புறம் சில மாற்றங்கள் செஞ்சு டிசம்பர் 17 மறுபடியும் முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. இந்த முறை ஆர்விலுக்கு தான் காயின் விழுந்துச்சு. அவரு அந்த ஃபிளையரை ஸ்டார்ட் பண்ணாரு. அது அப்படியே ஆடி குலுங்கி புகையை வெளில விட்டு மெதுவா மேல ஏற தொடங்குச்சு. அப்படி இப்படியும் அப்படியே ஆடி சரியா 12 வினாடிகள் பறந்து 37 மீட்டருக்கு அப்புறம் போய் பத்திரமா தரையிறங்குனுச்சு. அந்த 12 வினாடிகள் தான் மந்திர வினாடிகள்னு சொல்றாங்க. ஏன்னா அப்ப சக்சஸ் ஆகலன்னா நமக்கு பிளைட் கிடைக்காமலே போயிருந்திருக்கலாம். அன்னைக்கே மேலும் 3 முறை ரைட் பிரதர்ஸ் மாறி மாறி பறந்து சோதனை செஞ்சாங்க. 4வது முறை வில்பர் ரைட் 57 வினாடிகள் பறந்தாரு. 1908 ஆண்டு 57 நிமிடங்கள் பறந்து சாதனை படைச்சாங்க. வில்பர் ரைட் பாத்தீங்கன்னா
1912 ஆண்டு தனது 45ஆம் வயதில் மே 30 காலமானார். ஆர்வில் ரைட் 1948 ஜனவரி 30 காலமானார். இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கல. இவங்க முதலா பயணம் செய்த அந்த விமானம் வாஷிங்டன்ல தேசிய வான்வெளி அருங்காட்சியகத்துல இன்னைக்கும் காட்சிக்கு வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ரைட் பிரதர்ஸ்க்கு முன்னாடியே ரிச்சர்ட் பியர்சன்றவர் தான் பிளைட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் டெஸ்டிங்ல அவருக்கு சக்சஸ் ஆகல. அப்புறம் அந்த ப்ராப்ளம்ஸ் அந்த தப்பு எல்லாத்தையுமே ரைட் பிரதர்ஸ் திருத்திக்கிட்டு ரைட் பிரதர்ஸ் செஞ்சப்பதான் அவங்களுக்கு தான் இந்த சக்சஸ் ஆனிச்சு. ஸோ அதனால ரைட் பிரதர்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.